ஆனா ஒரு ஒரு ஹெல்தி காம்படிஷன் அப்டின்னா யார சொல்லுவீங்க? காம்படிட்டர் நம்ம அப்படியே நம்ம அது பார்த்ததே இல்ல. நம்ம ஆக்சுவலா ஏன்னா, நான் வந்த சமயத்திலேயே வந்து நான் அப்போ ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது 19 வயசு. ம். ஸோ அப்பவே நம்மளுக்கு என்ன மைண்ட்னா, மத்தவங்க நம்மள முதல்ல எப்படியா பார்ப்பாங்க? எப்படி முதல்ல ஏத்துக்குவாங்க? அதுதான் எனக்கு இந்த ஒரு கேள்வி வந்து ரைட் ஃப்ரம் த டாப்ல இருந்தே வந்து இருந்தது. நான் ஒரு ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட். அதாவது நீங்க இது வந்து வெளிவந்த பிறகு இசையமைப்பாளர் ஆன பிறகு இருக்கிற பிம்பம். ஒரு ரெக்கார்டிங் ப்ராசஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நான் ஆரம்ப காலத்துல நான் பண்ணும்போது, அந்த அந்த டைம்ல ஐ வாஸ் தி யங்கஸ்ட் மியூசிக் மியூசிக் டைரக்டர். கம்போசர். ம். ஸோ அப்ப நான் பண்ணும்போது நம்ம கூட ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், சவுண்ட் டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், மியூசிஷியன்ஸ் எல்லாருமே மூத்த வயது ஆட்களா தான் வந்து இருப்பாங்க. எல்லாருமே ஈஸியா ஒரு 40 பிளஸ், 50 பிளஸ் ஆட்களோட தான் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பவே என்னன்னா, நம்ப சொல்றத கரெக்ட்டா சொல்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியுமா? நம்ம ஒர்க்க அவங்ககிட்ட நம்ம சொல்லி வாங்கிட முடியுமா? அவங்கள நம்மள ஒரு வேள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்களோ? இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படம் வந்தபோதுமே இருந்தது மனதளவுல. இது எப்படி முதல்ல மத்தவங்களுடைய அக்செப்டன்ஸ் முதல்ல எப்படி இருக்கும்? ஸோ அதனால வந்து இட் இஸ் நாட் தட் நம்ப மத்தவங்க நம்மள பயங்கரமா காம்படிட்டரா நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? அப்புறம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வென் லைட் ஸ்டார்ட்டட் ஷைனிங் ஆன் யூ அப்போ இன்னும் மத்தவங்க நம்மள சம்மந்தமே இல்லாதவங்களா கூட நம்மள வந்து எதிரியா நினைக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கோ த்ரூ அத பண்ண நீங்க ஃபீல் போறோம்? பண்ணியிருக்கீங்களா அ சார்? அந்த எனிமிட்டி ஆர் அந்த 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 ஹேட்டையோ அது மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார்? இந்த ஃபீல் காம்படிஷன் அந்த அந்த ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? காம்படிஷன்னா நம்மள இன்னொருத்தவங்க இந்த மாரி நினைக்கிறாங்கன்றது நம்மளுக்கு எப்படியாவது காது மூலியமா வந்துரும் ம், இல்லையா? ம், யார எப்படி வந்து நினைக்கிறாங்க, எப்படி ம். பண்றாங்கன்றது அது நம்மளுக்கு காது மூலியமா வரும். அது வராம இருக்காது. பட் அத தாண்டி என்னன்னா, நம்மளுடைய வொர்க்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போறது தான். அதான் நான் சொல்றேன். எல்லாமே ஒரு காலம் தான். எல் இருக்கிறதுலயே வந்து வொர்ஸ்ட் எனிமி உங்க லைஃப்ல வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, காலம் தான்னு சொல்றேன். ஏன்னா, அதுதான் வந்து உங்கள வந்து உச்சத்துல கொண்டு போய் வைக்கிறதோ, இறக்கி விடுறதோ, கால வாரி விடுறதோ, இது எல்லாமே வந்து காலம் தான் வந்து உங்கள வந்து